மத்திய பிரதேசத்தில் வெறிபிடித்த நாய் ஒன்று இளைஞர்களை பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறிய சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? வீதியோரம் சவனேன்னு சேர் போட்டு அமர்ந்திருந்த இளைஞர்கள் மீது திருநாய் ஒன்று பாய்ந்து தாக்கிய பதைவதைக்க வைத்த காட்சிகள்தான் இது. கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து இளைஞர்கள் விரட்டியடிக்க முயற்சித்ததால் ஆக்ரோஷமான நாய் அந்த பகுதியை கலேபரமாக்கியுள்ளது. நடந்தது என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே மாஹூ பகுதியில் திருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. வீதியில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் நாய்களில் சில குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரையும் கடித்து காயப்படுத்தியுள்ளன. எனவே பொதுமக்கள் அச்சுறுத்தலாக விளங்கும் நாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாஹூவில் ஊரின் மையப்பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் சிலர் வீதியோரம் சேர் போட்டு அமர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக திருநாய் ஒன்று வந்துள்ளது. சாதுவாக வந்து கொண்டிருந்த நாய் திடீரென சேரில் அமர்ந்திருந்த இளைஞர் மீது பாய்ந்து கழுத்தை கவ்வி பிடிக்க முயற்சித்தது. அதை சற்றும் எதிர்பார்க்காத இளைஞர் பதறியடித்து எழுந்ததும் அந்த நாய் அருகிலிருந்தவரின் காலை கவ்வி கடித்து குதறியது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் நாயை அடித்து துரத்திய போதும் வீதியில் சென்று கொண்டிருந்த மற்றொருவரை பதம் பார்த்தது. கடிபட்ட இளைஞர் சேரை எடுத்து நாயை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அப்படியும் பின்வாங்காத நாய் அந்த நபர் மீது பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறியது. அதிர்ச்சியிலிருந்த இளைஞர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து கற்களை எடுத்து எறிந்து நாயை விரட்டியடித்தனர். ஆக்ரோஷமாக காணப்பட்ட வெறிபிடித்த நாய் 30 வினாடிகளுக்குள் 5க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ராபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். மாஹூ பகுதியில் சுற்றித் திரியும் திருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் வெறிபிடித்த நாய் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கடித்து குதறிய CCTV காட்சிகள் வெளியாகி இந்தூர் பகுதி மக்களை பதைவதைக்கச் செய்துள்ளது.